இல்லை தாத்தா, நான் வந்து விஜய் சேதுபதி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோ. So sweet. ஒரு விஜய் சேதுபதி சார் அவருக்கு சஞ்சய்க்கு ரொம்ப பிடிக்கும். சொந்த போயிட்டு அந்த பதிலுக்கு பிகாஸ் இன்னைக்கு அவர் வந்து நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களை வச்சு ஒரு திரைப்படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா எந்த அளவுக்கு அவருக்கு கான்ஃபிடன்ஸ் as a director கூட தட் எனக்கு வந்து அவரை வச்சு ஒரு படம் எடுக்கணும். இன்னைக்கு பெரிய நடிகர், அது வேற விஷயம். பட் அவன் சொன்னது அப்பா இல்லாம நான் ஒரு படம் எடுக்கணும்னு பெரிய விஷயம் அது. அப்படின்றது நாட் டேக்கிங் மை டாடி ஃபார் கிராண்டட் அப்படின்றது பெரிய விஷயம் இல்ல சார். நீங்க செல்லமா அவர் என்னமா கூப்பிடுவீங்க? நான் ஜோன் கூப்பிடுவேன். அப்படிங்களா? ஏன் அந்த வார்த்தை? ஜோசப். அப்படி அதனால ஜோன் கூப்பிடுவீங்க இன்னி வரைக்கும்? ஆமா, அவர் எல்லாம் விஷுவல் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு எல்லாமே படிச்சுக்கிட்டு இருக்காரு. எடிட்டிங் அது என்ன இருக்கோ நம்ம சிம்பு மாதிரி எல்லாமே அவர் படிச்சுக்கிட்டே வராரு. பட் எதில் பிஹைண்ட் த ஸ்க்ரீனா ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ரீனான்றது எனக்கு தெரியாது. இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவனுடைய ஆம்பிஷன் வந்து ஏன்னா வந்து நடிக்கணும்னா எப்போது எத்தனையோ ஆஃபர்ஸ் வந்து பண்ணியிருந்துருக்கலாம். கனடாவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டான், விஸ்காம் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இல்லை, நான் அதுக்கு மேல் ரீசர்ச் இன்னும் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணோம். விஸ்காமுடைய அடுத்த இது என்ன அப்படி வந்து யூகேல படிச்சுட்டு இருக்கேன். அதாவது ஒரு ஃபீல்டுக்கு வரோம், ஃபிலிம் ஃபீல்டுக்கு வரோம்னா நம்மளை கரெக்டாக தயார் பண்ணிக்கிட்டு வரணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு டைரக்டராக தான் வரும். அவர் குழந்தையா இருந்தப்போ நான் வந்து இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு படிக்கலைன்னா ஸ்கேல் வச்சு தான் அடிப்பேன். ஸ்கேல் வச்சு தான் அடிப்பேன். உடனே செவந்து போகும், நானே எண்ணெய் போட்டு தேய்ப்பேன். இன்னைக்கு வரைக்கும் அதே குழந்தையா நான் மனசில் வச்சுக்கிட்டு அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, அது தப்புன்னு தெரியுது. பட் என்னால் அது மாற முடியல. அது ஒன்று எனக்கு தப்புன்னு தெரியுது. ஏன்னா அவர் இங்கே போயிட்டாரு அப்படின்னு தெரியுது. எனக்கு வெளியே போகும்போதெல்லாம் தான் தெரியுது விஜயோடைய அப்பா அப்படின்னு. பட் எனக்கு அந்த ஸ்கேலில் அடித்ததே எனக்கு அப்போ குழந்தை இந்த 5 வயசு 6 வயசில் படிக்கலைன்னா அது எங்க தளபதி எங்க போனாலும் உங்களுக்கு மகன் தான் சார். நீங்க தூக்கி வளர்த்த அந்த 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 ஒரு மைனஸ் திங்க். விஜய் மாறவே இல்லை. ஆமா, அப்படியே தான் இருக்கார். நான் ஷூட்டிங்னா 7 மணிக்கு ஷூட்டிங்னா அப்போல்லாம் 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கணும். 7:15க்கு எடுக்கலைன்னா கம்ப்ளீட் அந்த யூனிட்ல அவ்வளோதான். பக்கத்தில் எந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் நிற்க முடியாது. அப்படி ஒரு ஸ்டைலில் ரொம்ப பங்க்சுவலாக இருப்பேன். ஒரு நாள் கூட நான் இதையும் விஜய்கிட்ட நீ கரெக்ட் டைமுக்கு போகணும்னு சொன்னது கிடையாது. அப்படி பார்த்து கற்றுக்கிட்டது. இதுக்கு ஒரு காரணம் கூட சொல்லலாம். சிவாஜியோட ஒன்ஸ் மோர் விஜயோட நடிக்கணுன்னே அப்படின்னு சொன்னேன். ஓகேடா போது வந்தியே அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவரை பற்றி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 7 மணி ஷூட்டிங்னா 6:55க்கு மேக்கப் காஸ்டியூமோட ரெடியாக இருப்பார். 9 மணினா 8:55க்கு ரெடியாக இருப்பார். இப்படியாப்பட்டவர் தாங்க அவர். இப்போ ஒரு நாள் ஷூட்டிங்கில் ஏதோ ஒரு இடம், ஏதோ ஒரு வீட்டில் ஷூட்டிங். அதில் 3 நாள் ஒரு வாரம் அந்த வீட்டில் ஷூட்டிங் நடக்குது. 3 நாள் நடந்து போச்சு. 4ஆவது நாள் நானும் விஜயும் ஒரே காரில் தான் போவோம். அப்போல்லாம் முதல்ல ஒரு 15 படம் என்னோட 2 பேரும் ஒன்றா தான் போவோம். கேட்டுக்குள்ளே நுழையிறோம். இவர் இடுப்பில் கை வச்சுக்கிட்டு மேக்கப்போட காஸ்டியூமோட அந்த வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கேன். கார் நுழையும் போதே நிறுத்தியான்ட்டேன். ராஜேந்திரா பட்ற நிறுத்தியான்ட்டேன். நிறுத்திட்டு திருட்டு வழியாக 2 பேரும் அந்த வீட்டுக்கு பின்வழி ஒன்று இருக்கு, அது வழியாக ஓடிட்டு சீக்கிரம் மேக்கப் போடுறா அண்ணன் ரெடி ஆகிட்டார் சொல்லிட்டு பின்னாடி போய் அண்ணன் வணக்கண்ணே அப்படின்னு. பின்பக்கம் வந்தால் தெரியாதோ. இது அந்த ஒரு நாள் இதெல்லாம் தான் விஜய்க்கு சொல்லாமல் கற்றுக்கொண்ட சில விஷயங்கள், சொல்லாமல் கற்றுக்கொண்ட விஷயங்கள்.